உலகத்தில் சிறப்பான ஒரு வாழ்க்கை வாழ முயற்சி செய்து பல்வேறு இடங்களுக்கு அலைந்து தெரியும் ஒவ்வொருவரையும் பார்த்து நீ அதை செய், நீ இதை செய் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் நற்செய்தியானது உன் ரட்சிப்பிற்காக நீ ஒன்றும் செய்ய வேண்டாம், உனக்காக இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார், அதை நீ பூரணமாய் நம்பினால் போதும் என்று தான் கூறுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்த சபையாருக்கு எழுதின 2வது கடிதத்தை ஆர்வத்தோடு கற்று வரும் வேத ஆராய்ச்சி நேயர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் கடந்த நிகழ்ச்சியிலே 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் முதல் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனங்கள் வரை கற்றுக்கொண்டோம். அந்த பாடத்திலே புதிய உடன்படிக்கைக்கும் பழைய உடன்படிக்கைக்கும் உள்ள எதிர்மறையான காரியங்களை குறித்து பவுல் கூறியதை கற்றுக்கொண்டோம். மேலும் மோசேயின் முகம் பிரகாசமாக இருந்தாலும் நேரம் ஆக ஆக அந்த பிரகாசமானது மறைந்து சென்றது என்றும் கற்றுக்கொண்டோம். இன்று நாம் 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் முதல் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனங்கள் வரை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த பாடத்திலே மனிதனின் இதயம் கடினப்பட காரணம் என்ன? கிறிஸ்துவுக்காக பாடுபடும் போது தேவனுடைய ஆறுதலை நாம் எப்படி பெற்றுக்கொள்ளலாம்? நித்திய வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆழமாக கற்றுக்கொள்ள தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். பிரியமான நேயர்களே, கடந்த நிகழ்ச்சியிலே நாம் 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தை கற்றுக்கொள்ள துவங்கினோம். அங்கே புதிய உடன்படிக்கைக்கும் பழைய உடன்படிக்கைக்கும் உள்ள எதிர்மறையான காரியங்களை குறித்து பவுல் கூறினார். பழைய உடன்படிக்கை குறித்து சொல்லும் பொழுது ஒளிந்து போகிற அந்த மகிமையை உடைய ஊழியம் என்றார். மட்டுமல்ல, மோசேயின் முகம் பிரகாசமாக இருந்தாலும் நேரமாக ஆக அந்த பிரகாசமானது மறைந்து சென்றது. அதை குறித்து சொல்லும் பொழுது நாங்கள் முக்காடு போட வேண்டியதில்லை என்றார். இப்பொழுது 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை கவனியுங்கள். அவர்களுடைய மனது கடினப்பட்டது, இந்நாள் வரைக்கும் பழைய ஏற்பாடு வாசிக்கப்படுகையில் அந்த முக்காடு நீங்காமல் இருக்கிறது, அது கிறிஸ்துவினாலே நீக்கப்படுகிறது. மிக தெளிவாக அவருடைய மனது இந்நாள் வரைக்கும் கடினப்பட்டிருக்கிறது என்று கூறினார். அதாவது, ஒரு காலத்திலே மோசேயின் முகத்திலே போடப்பட்டிருந்த முக்காடு இப்பொழுது கர்த்தருடைய ஜனங்களின் இருதயத்திலே இருக்கிறது என்கிறார். ஏனென்றால் இஸ்ரவேல் ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவே இறுதியான தேவ நீதி என்பதை புரிந்து கொள்ள முடியவில்லை. முழு நியாயப்பிரமாணத்தின் நிறைவாக கிறிஸ்து இருக்கிறார் என்பதை அவர்களால் அறிந்து கொள்ள முடியவில்லை. எனவேதான் அவருடைய இருதயம் மூடப்பட்டிருக்கிறது என்று கூறுகிறார். அடுத்த அதிகாரத்திற்கு செல்லும் பொழுது இந்த உலகத்தின் தேவன், அதாவது பிசாசானவன், எப்படி இந்நாட்களிலே விசுவாசியாமல் இருக்கிறவருடைய மனதை மூடி வைத்திருக்கிறான் என்பதை பார்க்க போகிறோம். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். மோசேயின் ஆகமங்கள் வாசிக்கப்படும் போது இந்நாள் வரைக்கும் முக்காடு அவர்கள் இருதயத்தின் மேல் இருக்கிறதே. நியாயப்பிரமாணத்தை அவர்கள் வாசிக்கும் பொழுது தங்களால் அதை கடைபிடிக்க முடியும் என்று எண்ணுகிறார்கள். ஆனால் பழைய ஏற்பாட்டை வாசித்து பார்க்கும் பொழுது அதை காத்துக்கொள்ள முடியும் என்ற நம்பிக்கை அந்த ஜனங்களிடத்திலே இல்லை. தாவீது கேள்வி எழுப்பினார். எசேக்கியா மரணம் வரும்பொழுது சோர்புறமாக திரும்பி அழுதார். இருந்தாலும் நீங்களும் நான் வாழுகிற இந்த கிருபையின் காலத்திலே இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் ஒரு பலவீனமான பரிசுத்தவானும் தேவன் என்னை ஏற்றுக்கொள்வார் என்ற பூரண நம்பிக்கை உள்ளவனாயிருக்கிறான். 2 கொரிந்தியர் 3:16. அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும் போது அந்த முக்காடு எடுபட்டு போகும். இருதயமானது கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவனிடத்திலே திரும்பும் பொழுது முக்காடானது எடுக்கப்படுகிறது. மனிதனுடைய பிரச்சனை இருதயத்திற்கு அடுத்த பிரச்சனை. அவனுடைய வாழ்க்கையில் இருக்கும் பாவத்தினாலே அவன் மனம் கடினப்பட்டவனாய் இருக்கிறான். தனது பாவத்திலிருந்து திரும்பி இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய இரட்சகராக ஏற்றுக்கொள்ள அவன் விரும்பும் பொழுது அவன் இருதயத்தின் மேல் இருக்கிற அந்த முக்காடானது உடனடியாக நீக்கப்படுகிறது. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. தேவனுடைய ஆவியானவரே முக்காட்டை நீக்கி கிறிஸ்துவே இரட்சகர் என்பதை நாம் காண உதவி செய்கிறார். அவர் மட்டுமே அதை செய்ய முடியும். அவர் ஒருவரே அதை செய்ய முடியும். சீமோன் பேதுரு அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்திலே சொன்ன அதே காரியத்தை தான் பவுல் அப்போஸ்தலன் இங்கே சொல்லுகிறார். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று
தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்தே சாட்சி கொடுக்கிறார்கள். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவை பழைய ஏற்பாட்டிலே நீங்கள் பார்க்கவில்லை என்றால் பரிசுத்த ஆவியானவர் உங்கள் போதகர் அல்ல. ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்துவை குறித்த காரியங்களை எடுத்து உங்களுக்கு காட்டுகிறார். பரிசுத்த ஆவியானவரே உங்களை விடுதலையான ஒரு இடத்திற்கு கொண்டு வருகிறார். உங்களை நியாயப்பிரமாணத்திற்கு கீழே வைக்கிறவர் அல்ல, நியாயப்பிரமாணத்திலிருந்து விடுதலை செய்து கிறிஸ்துவனிடத்திலே கொண்டு வருகிறார். 2 கொரிந்தியர் 3:18 நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபப்படுகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் இவ்வளவு நேரம் இருதயத்தின் மேலே மூடப்பட்டிருந்ததை குறித்து பேசினார். நாம் கிறிஸ்துவை நோக்கி திரும்பும்போது அந்த முக்காடு நீக்கப்படுகிறது. விசுவாசிகளாக நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பார்த்து கொண்டு இருக்கிறோம். இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையிலே பாவம் இருக்கும் பொழுது அந்த முக்காடு நம்முடைய கண்களை மூடிக்கொண்டிருக்கிறது. அந்த பாவம் அறிக்கையிடப்படும் பொழுது நாம் அவரோடு கூட சரியான உறவுள்ளவர்களாய் மாறுகிறோம். அவரை நோக்கி பார்க்கிறோம். நம்முடைய முகங்களிலிருந்து முக்காடு நீக்கப்படும் பொழுது தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையிலே அவருடைய மகிமையை, அவருடைய தன்மையை நாம் பார்க்க பார்க்க அதை குறித்து அறிந்து கொள்ள அவருடைய சாயலாக மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். கர்த்தருடைய வார்த்தை ஒரு கண்ணாடி போல இருக்கிறது. அதிலே நாம் பார்க்கும் பொழுது கிறிஸ்துவை நாம் பார்க்கிறோம். அவரை பார்த்து கொண்டே இருக்கும் பொழுது, அவரை குறித்து சிந்தித்து கொண்டே இருக்கும் பொழுது நாம் மறுரூபமாக்கப்படுகிறோம். இந்த காரணத்தினாலே தான் கர்த்தருடைய வார்த்தையிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவையே நாம் நோக்கி இருக்க வேண்டும் என்பது மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது மட்டுமல்ல, அது நம்மை கிறிஸ்துவை போல மறுரூபப்படுத்துகிறதாயும் இருக்கிறது. 1 பேதுரு 1:23 அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்க அதை கேட்க அது நம்மை மறுரூபப்படுத்துகிறது. கர்த்தருடைய வார்த்தையிலே தான் நாம் அவரை காண்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையிலே தான் முக்காடு நீக்கப்பட்ட கிறிஸ்துவை நாம் பார்க்கிறோம். ஒரு முறை ஒருவர் வியாதி படுக்கையிலே இருந்தார். இனி அதிக காலம் அவர் வாழமாட்டார் என்பதை அறிந்த வைத்தியரும் அவரிடத்திலே உங்களுக்கு வாழ்நாள் அதிகமாக இல்லை என்று கூறினார். அவருடைய நண்பர் ஒருவர் சிறிது நேரம் அவரோடு இருக்கும்படியாக வந்தார். அவரும் படுக்கையில் இருந்த நண்பரை பார்த்து, வைத்தியர் சொல்கிறார், நீங்கள் அதிக காலம் இருக்கப் போவதில்லை என்கிறார். ஆனால் நிச்சயமாக இரட்சகருடைய முகப்பிரகாசத்தின் ஒரு சிறிய பகுதியையாவது நீங்கள் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே செல்லும் பொழுதும் பார்த்து கொண்டு இருப்பீர்கள். அதிலேயே கவனம் செலுத்துங்கள் என்று கூறினார். மரிக்கும் தருவாயிலிருந்த அந்த மனிதர் சற்று நேரம் அமைதியாக இருந்துவிட்டு சரீரத்தில் இருந்த கொஞ்ச பலனையெல்லாம் ஒன்று சேர்த்து, கொஞ்சமல்ல நண்பனே, கடந்த 40 ஆண்டு காலமாக அவருடைய முழு பிரகாசத்தையும் நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன். இப்பொழுது நீங்கள் சொல்லுகிற கொஞ்ச பிரகாசத்தை அல்ல, முழுமையை நான் கண்டுகொண்டே இருக்கிறேன். அது எனக்கு போதும் என்றாராம். எந்த அளவிற்கு அவர் தேவனோடு ஒன்றி இருந்தார் என்பதை கவனிக்க முடிகிறதா? மற்றும் ஒரு பாரம்பரிய கதை ஒன்றையும் கூற விரும்புகிறேன். ஒரு மலை அடிவாரத்திலே ஒரு கிராமம் இருக்கிறது. அந்த மலையிலே ஒரு குறிப்பிட்ட இடத்தை பார்க்கும் பொழுது அது ஒருவருடைய முகம் போலவே காணப்படுமாம். அந்த முகத்தை போன்ற ஒருவர் பின்னான காலங்களிலே வந்து நல்ல காரியங்களை செய்வார் என்ற ஒரு பாரம்பரிய கதை ஒன்று அந்த கிராமத்திலே நிலவி வந்தது. சிறுவன் ஒருவன் அடிக்கடி அந்த மலையின் அடியிலே நின்று அந்த முகம் போன்ற பகுதியையே பார்த்து கொண்டே இருப்பானாம். வாலிப வயதிலேயும் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் அங்கே சென்று அந்த மலைப்பகுதியை அவன் பார்ப்பான். ஆனால் அவனுடைய காலமெல்லாம் அந்த பாறையிலே காணப்பட்ட முகம் போன்ற மனிதர் வரவே இல்லை. இவனுக்கும் வயது அதிகமானது. ஒரு நாள் தெருவழியாக செல்லும் பொழுது அவனை கூர்ந்து பார்த்த ஒரு மனிதன், இதோ வந்துவிட்டார், அந்த மலையிலே முகம் போன்று தெரிகிற அந்த மனிதர் வந்துவிட்டார் என்று சத்தமிட்டானாம். இந்த மனிதன் இளம் வயதிலிருந்தே அந்த முகம் போன்ற பகுதியை அடிக்கடி பார்த்து இப்பொழுது அந்த முகத்திற்கு இவனுடைய முகம் ஒத்து போய்விட்டது. இது ஒருவேளை ஒரு பழங்கால கதையாக தெரியலாம். ஆனால் கவனியுங்கள், நீங்கள் இயேசு கிறிஸ்துவைப் போல மாற விருப்பமா? அவரையே பார்த்து கொண்டிருங்கள், அவரையே சிந்தித்து கொண்டிருங்கள். ஆங்கிலத்திலே ஒரு அருமையான பாடல் உண்டு. Turn your eyes upon Jesus, look full in his wonderful face, and things of earth will grow strangely dim in the light of his glory and grace. இப்பொழுது நாம் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்திற்குள்ளே கடந்து செல்கிறோம். இங்கே கிறிஸ்துவுக்காக பாடுபடும் ஊழியத்தில் இருக்கும் பொழுது தேவன் கொடுக்கும் ஆறுதலை குறித்து பார்க்கிறோம். 1வது அதிகாரத்திலே
நம்முடைய வாழ்க்கைக்கான தேவனுடைய திட்டத்திலே தேவன் கொடுக்கும் ஆறுதலை நாம் சிந்தித்தோம். 2வது அதிகாரத்திலே பாவத்திலே வாழுகிற விசுவாசிகள் மீட்டெடுக்கப்படும் பொழுது தேவன் கொடுக்கிற ஆறுதலை குறித்து சிந்தித்தோம். 3வது அதிகாரத்திலே கிறிஸ்துவின் மகிமையான ஊழியத்திலே அவருடைய ஆறுதலை குறித்து பார்த்தோம். 3வது அதிகாரம் மிக உன்னதமான ஒரு அதிகாரமாக இருந்தது இல்லையா? இப்பொழுது நாம் மறுரூப மலையிலிருந்து இறங்கி வருவது போல இறங்கி வந்தாலும் கிறிஸ்துவுக்காக பாடுபடும் பொழுது தேவனுடைய ஆறுதல் எப்படி இருக்கிறது என்பதை பார்க்க போகிறோம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாகிய நாங்கள் இரக்கம் பெற்றிருப்பதால் சோர்ந்து போகிறதில்லை. பிரியமானவர்களே, இந்த ஊழியமானது மகிமையான ஒரு ஊழியம். எந்த ஒரு மனிதனும் திட்டமிட முடியாத உன்னதமான ஒரு செய்தியை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். நற்செய்தி நமக்கு கொடுக்கும் திட்டத்தைப் போல எந்த மனிதனாலும் ஒரு திட்டத்தை அமைக்க முடியாது. தேவனுடைய இரக்கத்தினாலே அன்றி வேறு எந்த ஒரு காரணத்தினாலேயும் தேவன் என்னையும் அவருடைய ஊழியத்திலே வைத்திருக்கிறார் என்று நான் சொல்ல முடியாது. ஏற்கனவே நாம் பார்த்தோம், தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், அவர் கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளவர். தேவன் தமது மிகுந்த இரக்கத்தினாலும் கிருபையினாலும் மட்டுமே கர்த்தருடைய வார்த்தையை இவ்வாறு உங்களோடு பகிர்ந்து கொள்ளும் கிருபையையும் இரக்கத்தையும் தந்திருக்கிறார். இது அவருடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் கிடைக்கப்பட்ட ஒரு ஊழியமாய் இருக்கிறபடினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, இதில் நாங்கள் களி கூறுகிறோம். இந்த ஊழியத்தை குறித்த உன்னதமான காரியம் என்ன? உலகத்திலே சிறப்பான ஒரு வாழ்க்கை வாழ முயற்சி செய்து பல்வேறு இடங்களுக்கு தேடிச் செல்லுகிற ஒவ்வொருவருக்கும் நீ அதை செய், நீ இதை செய் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் நற்செய்தியானது செய்து முடித்தாகிவிட்டது, நீ ஒன்றும் செய்ய வேண்டாம், தேவனே உனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார், நீ அவரை மனதிலே நம்பினால் மட்டும் போதும் என்று சொல்கிறது. அவர் அண்டை நான் வருவதற்கு ஒரே தகுதி விசுவாசம். எனவேதான் எபிரேயர் 11:6 விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம் என்று வாசிக்கிறோம். நித்தியமான வாழ்க்கையை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் இந்த 4 காரியங்களையும் செய்ய வேண்டும், அல்லது இந்த 8 காரியங்களையும் செய்ய வேண்டும், அல்லது நியாயப்பிரமாணம் சொல்கிறது போல 10 காரியங்களையும் செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்கள். இன்னும் சிலர் நீங்கள் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று சொல்வார்கள். ஆனால் அவர்கள் சொல்லுகிற நம்பிக்கை கிறிஸ்துவின் மேலே நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று சொல்லுகிறது போல அல்ல. இயேசு கிறிஸ்து வாழ்ந்தார், 2000 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்து மரித்து போனார் என்கிற சரித்திர காரியத்தை நம்ப வேண்டும் என்பார்கள். இயேசு கிறிஸ்து உலகத்திலே வாழ்ந்தார், மரித்தார் என்ற சரித்திர உண்மையை மட்டும் நீங்கள் நம்புவீர்கள் என்றால் ரட்சிக்கப்பட முடியாது. இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவத்திற்கான தண்டனையையும் சிலுவையிலே ஏற்று மரித்தார், அவர் உயிரோடு எழுந்தார் என்பதை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுதுதான் உங்களுக்கு ரட்சிப்பு கிடைக்கிறது. அவர் எனக்காக செய்து முடித்த அந்த கிரியையை நான் விசுவாசத்தினாலே ஏற்றுக்கொள்வது. ஒரு குறிப்பிட்ட காலத்திலே அப்போஸ்தலனாகிய பவுலும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழே தான் வாழ்ந்தார். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் வசனங்களை கவனியுங்கள். நான் 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் அடைந்தவன், இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமீன் கோத்திரத்தான், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாயப்பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன். உண்மையாகவே அவர் நியாயப்பிரமாணத்திற்கு கீழேதான் இருந்தார். தானே தனது ரட்சிப்பிற்கான காரியங்களை செயல்படுத்த முடியும் என்ற நம்பிக்கையிலே இருந்தார். ஒரு நாள் தமஸ்கோவிற்கு செல்லும் சாலையிலே இயேசுவை சந்தித்தார். அவரை தன்னுடைய இரட்சகராகவும் தன்னுடைய ஆண்டவராகவும் அறிந்த பின்னர் அவர் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 8ஆம் 9ஆம் வசனங்கள். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கும் நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுய நீதியை உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாச மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கும் என்று கூறுகிறார். இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னத்திலே பரிசுத்த பவுல் நின்ற பிறகு தன்னுடைய சொந்த பலத்தினாலே ரட்சிப்பை சம்பாதிக்க முடியாது என்பதை உணர்ந்து கொண்டார். நியாயப்பிரமாணத்தினாலே கிடைக்கும் நீதி எந்த அளவும் போதாதது என்பதை உணர்ந்து கொண்டார். கிறிஸ்துவின் நீதியே நமக்கு தேவையானது. ஆம் பிரியமானவர்களே, இந்த சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது அது நமக்கு ஒரு புதிய நாள் ஆகிறது. இன்றைக்கு நமக்கு தேவனுடைய கிருபை வேண்டும். தேவன் நம்மையிலே கிருபையாக இருக்கிறார். தேவன் நம்மை நேசிக்கிறார். தேவன் தம்முடைய கிருபையினாலே நமக்கென்று ஒரு இரட்சகரை ஏற்படுத்தினார். இப்பொழுதும் அவருடைய கிருபையினாலேயே நம்மை இரட்சிக்கிறார். இது எத்தனை அற்புதமான ஒரு சத்தியம்! 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம்.
வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து தந்திரமாய் நடவாமலும் தேவ வசனத்தை புரட்டாமலும் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதுனாலே தேவனுக்கு முன்பாக எல்லா மனுஷருடைய மனசாட்சிக்கும் எங்களை உத்தமர் என்று விளங்க பண்ணுகிறோம். தேவனுடைய கிருபையினாலே இயேசு கிறிஸ்துவின் மேலே நாம் வைக்கும் விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாம் வெறுத்து தள்ளியிருக்கிறோம். கிறிஸ்துவண்டை வந்து அவரை விசுவாசிப்பது என்பது இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்தார் என்ற உண்மையை விசுவாசிப்பதை விட ஆழமானது. நம்முடைய நம்பிக்கையை அவர் மேல் வைப்பதனாலே மறுபிறப்பை அனுபவிப்பது. கிறிஸ்து நம்மை ரட்சித்திருக்கும் பொழுது நாம் சுவிசேஷத்திற்கு மாதிரிகளாக இருக்க வேண்டும். வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால், கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறவன் ஒரு பரிசுத்தமான மனிதனாக இருக்க வேண்டும். எனவேதான் பவுல் சொல்லும் பொழுது, வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து தந்திரமாய் நடவாமல் இருக்கிறோம் என்கிறார். ஒரு ஆங்கில மொழிபெயர்ப்பிலே இவ்வாறு மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது: வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து எல்லா தந்திரமான எண்ணங்களையும் உணர்வுகளையும் ஆசைகளையும் மறைமுகமான செயல்களையும் வழிமுறைகளையும் வெறுத்து தள்ளி கர்த்தருடைய வசனத்தை புரட்டாமல் வெளிப்படையாக சத்தியத்தை சொல்லுகிறோம். இவ்விதமாக எல்லா மனுஷர் முன்னிலையிலையும் எங்களை உத்தமர் என்று விளங்க பண்ணுகிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் மாய்மாலக்காரர்களாக இருக்கக்கூடாது. நாம் பேசும் வார்த்தைகளுக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் ஒத்து போக வேண்டும். இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளும் நம்முடைய நடக்கை நமக்கு தேவை. நாம் பரிபூரணமானவர்கள் அல்ல என்றாலும் நாம் அவருக்கு பிரியமான வழியிலேயே நடக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையையும் புரட்டாமல் தெளிவாக அதை நாம் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கிற ஒவ்வொருவரும் எந்த நோக்கத்திற்காக அதை பிரசங்கிக்கிறார்கள் என்பதை குறித்து கவனமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஆத்தும பாரம் அவர்கள் செய்தியின் அடித்தளத்திலே காணப்பட வேண்டும். 1 கொரிந்தியர் 9:16 பவுல் சொல்லும் பொழுது, சுசேஷத்தை நான் பிரசங்கியாவிட்டால் எனக்கு ஐயோ என்று சொல்லியிருக்கிறார். ஒருவர் சுசேஷத்தை பிரசங்கித்துக் கொண்டு சத்தியமான எல்லா காரியங்களையும் தெளிவாக சொல்லலாம். என்றாலும் அதே நேரத்தில் அவருடைய வாழ்க்கை மற்றொரு செய்தியை கொடுத்து கொண்டு இருக்கலாம். என்னுடைய சொந்த வாழ்க்கையிலே கூட இதை குறித்து நான் அதிகமாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஒவ்வொரு காரியத்திலையும் தெளிவான மனசாட்சி இல்லாதபடி நான் பிரசங்கியாதபடி என்னை காத்துக்கொள்ளும். பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையினால் மட்டுமே நான் பிரசங்கிக்க எனக்கு உதவி செய்யும் என்று ஜெபிக்கிறேன். சுசேஷத்தை பிரசங்கிப்பது ஒரு மகிமையான காரியம்தான். ஆனால் உண்மை இல்லாமல் அதை பிரசங்கிப்பது என்பது பயங்கரமான ஒரு காரியம். அதை குறித்து ஒரு உணர்வில்லாமல் பூரண அர்ப்பணிப்பில்லாமல் பிரசங்கிப்பது என்பது மிக பெரிய ஒரு பாவம். பிரியமான சகோதரனை சகோதரியே, நீங்களும் கிறிஸ்துவுக்காக ஒரு உன்னதமான சாட்சியாக விளங்க விரும்புகிறீர்களா? ஒன்று, நீங்கள் கிறிஸ்துவுக்கு சாதகமாக அல்லது அவருக்கு எதிரான ஒரு சாட்சியாகவே இருக்கிறீர்கள். இங்கே ஊழியத்தை குறித்து பவுல் அப்போஸ்தலன் சொல்லும் பொழுது, கர்த்தருடைய ஊழியத்தை முழு நேரமாக செய்கிற ஒருவரை குறித்து அவர் பேசவில்லை. ஒரு திருச்சபையின் விசுவாசியை குறித்தே அவர் அவ்வாறு சொல்லுகிறார். பொறுப்பில் இருக்கிற ஒரு ஊழியர் திருச்சபையின் மக்களை ஊழியத்திற்காக பயிற்றுவிக்க வேண்டும். ஊழியக்காரரின் பொறுப்பு என்னவென்றால், ஒவ்வொரு விசுவாசியையும் ஆத்ம ஆதாயம் செய்ய ஊக்கப்படுத்துகிறவர்களாக, அதற்கு உதவி செய்கிறவர்களாக, அதற்கு வழி நடத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். நன்றாக கவனியுங்கள். ஆடுகள் தான் பல ஆடுகளை உருவாக்க முடியும். மேய்ப்பனால் ஆடுகளை உண்டாக்க முடியாது. அவர் ஆடுகளை பாதுகாக்கிறார். ஆடுகள் தான் ஆடுகளை ஆதாயப்படுத்தப் போகிறது. ஏனென்றால் ஆடுகள் தான் ஆடுகளை உண்டாக்க முடியும். ஊழியக்காரர்கள், மேய்ப்பர்கள் ஆடுகளுக்கு உதவி செய்கிறவர்களாகத்தான் இருக்க முடியும். நீங்கள் எந்த பணி செய்து கொண்டு இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு கொடுப்பதை குறித்து ஏதாவது செய்திருக்கிறீர்களா? அதுதான் சாட்சி பகருதல். தேவன் உங்களுக்கு செல்வத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு தாளந்தை கொடுத்திருக்கலாம். அதை கர்த்தருடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு கொடுப்பதற்காக நீங்கள் பயன்படுத்துகிறீர்களா? நீங்கள் ஒருவேளை ஜெபிக்கிற ஒரு சகோதரனாக சகோதரியாக இருக்கலாம். கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறவர்களுக்காக கருத்தோடு ஜெபித்திருக்கிறீர்களா? வேறு யாருக்கும் தொடர்பு கொள்ள முடியாத ஒருவரோடு உங்களுக்கு தொடர்பு இருக்கிறது. அநேகர் இந்த நிகழ்ச்சியை கேட்கிறதில்லை. சில வினாடிகள் நிகழ்ச்சியின் சத்தத்தை கேட்டாலும் அடுத்த நிகழ்ச்சிக்கு கடந்து சென்று விடுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒருவரை நீங்கள் சந்தித்து இயேசுவின் அன்பை கொடுக்க முடியும். நீங்கள் சொல்வதைத்தான் அவர்கள் கேட்பார்கள். வேறு யாரும் சொல்வதை அவர்கள் கேட்க மாட்டார்கள். பிரியமானவர்களே, உங்களை ஒரு சாட்சியாக ஆண்டவர் அழைத்திருக்கிறார். இது உன்னதமான ஒரு வாய்ப்பு. அதை பயன்படுத்தி கொள்ள உங்களை அர்ப்பணியுங்கள். உங்கள் மூலமாகவும் அநேகர் கிறிஸ்துவின் ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசிக்கட்டும். அநேகருடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படட்டும். கர்த்தருடைய கிருபை உங்களோடும்
உங்கள் குடும்பத்தோடும் உங்கள் எல்லா பணிகளோடும் உங்கள் ஊழியங்களோடும் கூட தங்கியிருப்பதாக. ஆமேன். நண்பர்களே, இன்று நாம் கற்றுக்கொண்ட சத்தியங்கள் என்ன? நம்முடைய வாழ்க்கையிலே பாவம் இருக்கும்போது அந்த முக்காடு நம்முடைய கண்களை மூடிக்கொண்டு இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது மட்டுமல்ல, அது நம்மை கிறிஸ்துவை போல மறுரூபப்படுத்துகிறதாயும் இருக்கிறது. நீங்கள் எந்த பணியை செய்து கொண்டிருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து உலகத்திலே வாழ்ந்தார், மரித்தார் என்ற சரித்திர உண்மையை மட்டும் நீங்கள் நம்புவீர்கள் என்றால் ரட்சிக்கப்பட முடியாது. இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவத்திற்கான தண்டனையையும் சிலுவையிலே ஏற்று மரித்தார், அவர் உயிரோடு எழுந்தார் என்பதை நீங்கள் விசுவாசிக்கும் போதுதான் உங்களுக்கு ரட்சிப்பு கிடைக்கிறது. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தூரமாயிருக்கிறவர்களுக்கும் சமீபமாயிருக்கிறவர்களுக்கும் சமாதானம் சமாதானம் என்று கூறும் உதடுகளின் பலனை சிருஷ்டிக்கிறேன், அவர்களை குணமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏசாயா 57:19.